இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான குணம் இது. இவங்ககிட்ட ஒரு விசித்திரமான சில குணம் இருக்கும். அது என்னன்னா, இவங்களோட ஹெல்த் இருக்குல்ல, இவங்க உடல் நலத்தை பற்றி அடிக்கடி மத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அது அப்படியே அதை விவரிப்பாங்க பாருங்க. அப்படியே இந்த தேங்காய் சீனிவாசன் வந்து சாப்பிட்றத விவரிக்கிற மாதிரி இவங்க உடல் நலத்தை விவரிப்பாங்க. அந்த மாதிரி அது 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 வந்து இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என் குடும்பத்துல அதை பத்தி கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி கவனிச்சு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை. அந்த மெடிக்கல் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன மாத்திரை சாப்பிட்டோம், எந்த டாக்டர்கிட்ட போனோம், என்ன ரிப்போர்ட், அதெல்லாம் அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுக்குவாங்க. அது இவங்களுடைய குணம். அப்படி மத்தவங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அப்படி கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க புகாரும் சொல்லுவாங்க. அதை இவங்க தவிர்த்துக்கணும். சரி, கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வெளி உலகத்துல வந்து இவங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எப்படி இருக்கும்? வெளி உலகத்துல இவங்களுடைய அந்தஸ்து, படோடாபம், கௌரவம், பதவி, அதிகாரம், புலமை, புலமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க, இதெல்லாம் வெளி உலகத்துல கொடி கட்டி பறக்கும். இவரோட அந்தஸ்து, படோடாபம், கௌரவம், பதவி, அதிகாரம், புலமை, பெயர் புகழ் செல்வாக்கு, இதெல்லாம் வெளி உலகத்துல சூப்பரா இருக்கும். சரி, அதே பெயர் புகழ் செல்வாக்கு வீட்டுல இருக்குமா? வீட்டுல இவங்களோட ஜம்ப செல்லுபடி ஆகாது. இவங்க டேலண்ட் எல்லாம் உண்மைதான், உண்மையான டேலண்ட் தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா வீட்டுல அதை யாரும் சட்டை பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு இவங்களுக்கு ஒரு பெரிய மன போராட்டம். நம்ம இவ்வளவு திறமையான வெளியே நம்ம அவ்வளவு மதிப்பு இருக்கு, வீட்டுல நம்ம சட்டையே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களா, அப்படி வருத்தம் இவங்களுக்கு இருக்கும்.